அவங்க வந்து என்ன பண்ணுறாரு, அபிய வந்து ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காரு. அதனால வந்து அபி என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஏதாவது ஒரு பாடம் சொல்லிக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ராகவ் வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போறாரு. அப்ப என்ன பண்றாங்க, அபி வந்து டேப்ப வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுறாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து வெளியவே நிக்கிறாங்க, பாத்ரூம்க்கு வெளியவே. அப்போ வந்து ராகவ் வந்து ரெஸ்ட் ரூம்ல வந்து குளிக்க போறாரு. அப்ப நல்லா சோப்பெல்லாம் வந்து முகத்துக்கு ஃபுல்லா போட்டுறாரு. ஆனா வந்து அவர்கிட்ட வந்து தண்ணி இல்ல. திறந்து திறந்து பார்க்குறாரு, ஜக் எடுத்து பார்க்குறாரு. அப்புறம் வந்து டேப்ப வந்து எடுத்து எடுத்து பார்க்குறாரு. ஆனா தண்ணியே வரல. ஐய்யய்யோ! தண்ணி வரலையே! முகம் ஃபுல்லா சோப்பா இருக்கே! இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து வேலையாட்கள கூப்பிடுறாரு. வாங்க தண்ணி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து ஏன் தண்ணி வரல? பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனா யாருமே இல்லையே! இப்ப எப்படி பண்றது? வெளியவும் போக முடியாதே! இப்படி சோப்பு நுரையே கண்ல வேற சோப்பு நுரை ஃபுல்லா இருக்கே! கண்ணே தெரியலையே! அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே வந்து வேலையாட்கள கூப்பிடுறீங்க, கட்டின பொண்டாட்டி ஒருத்தி இருக்கேன். என்ன கூப்பிடலாம்ல அப்படின்னு அபி சொல்றாங்க. அதுக்கு வந்து ராகவ் வந்து இப்ப என்ன தண்ணி வரல இங்க. ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அதெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது. என்கிட்ட எப்ப பார்த்தாலும் கோவமா நடந்துக்கிறீங்கல்ல. எதுக்கு எடுத்தாலும் திட்டுறீங்கல்ல. என்ன ஆசையா "அபி செல்லம், தங்கம் தண்ணி எடுத்துட்டு வாம்மா" அப்படின்னு சொன்னா தான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்றாங்க. ஐயோ! பழி வாங்குறாளே நல்லா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னோனே, அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப தண்ணி கிடையாது அப்படின்றாங்க. ஐய்யய்யோ! இப்ப பழி வாங்கிட்டே இருக்காளே. இப்ப என்ன பண்றது? கண்ணு வேற எரியுதே. வெளியவும் போக முடியாதே. சரி அபிமா தண்ணி எடுத்துட்டு வாம்மா என் செல்லம்ல. ம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சுங்க. இப்படிலாம் பண்ணா எவ்வளோ வந்து என்ன திட்டியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் இப்படியா பண்றது? அதனால இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சங்க ரிவெஞ்ச் எடுக்கிறாளே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. ம் அபிமா நீ நல்ல பொண்ணுல்ல. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா செல்லம் ப்ளீஸ்டா அப்படின்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படியே காதுல தேன் வந்து பாயுதுங்க. சூப்பருங்க உண்மையிலேயே. சரி சரி உங்களுக்காக எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பக்கெட் தண்ணி இங்கே தான் வச்சிருந்தியா? இல்லையே நான் இப்போ தான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்றாங்க. சரி சரி அங்கே வை. சரி அப்படி நான் பக்கெட் தண்ணி வச்சிட்டேன்ல, நீ கிளம்பு அப்படின்றாரு. பக்கெட் தண்ணி வச்சுட்டா கிளம்பிடணுமா? உங்களுக்கு நானே குளிப்பாட்டி விட்டுறேனே. என்னது குளிப்பாட்ட போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. என்னங்க இது? தண்ணி எடுத்துட்டு வந்து வச்சேன். குளிப்பாட்டுறேன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறேன்ல, முதல்ல இங்கேருந்து போ அப்படின்றாரு. ஓ அப்படியா? மறுபடியும் வந்து என்கிட்ட சத்தமாக பேசுகிறீங்களா? இருக்கும் என்ன பண்ண பாருங்க அப்படின்னா, சரி நான் பக்கெட் தண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியே போயிட்டு பக்கெட் தண்ணி எடுத்துன்னு ஓடி போயிடுறாங்க. உடனே வந்து மறுபடியும் தேடுறாரு. கையெல்லாம் போட்டு பார்க்குறாரு. கண்ணா எரியுது. என்ன காணும் தண்ணியை இங்கே தானே வச்சுட்டு போனா சொல்லிட்டு தேடுறாரு. இல்லையே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே ரொம்ப கசக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறாரு. பார்த்தா தண்ணியே இல்லை. அபி தண்ணி இல்லை எங்கே போடுச்சு அப்படின்னோட, நீங்கள் தானே என்னை திட்டினீங்க போன்னு சொல்லி அதனால தண்ணி எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்றாங்க. அடி பாவி இப்படி பழி வாங்குறாளே இவளுக்கு என்ன பண்ணுறது? ஏன் அபி இப்படிலாம் பண்ணுற? பின்ன என்னை திட்டினீங்கல்ல, என்னை குளிப்பாடக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் உங்களுக்கு வந்து தண்ணி தலையில் ஊற்றுவேன். ஓகேன்னா சொல்லுங்கள் நான் வரேன். இல்லை நான் வரமாட்டேன். இப்போ என்ன என்னை குளிப்பாட்டணுமா? உனக்கு ஆசையாக இருக்கா? சரி வா அப்படின்னோடனே, சரி சரி வந்தீங்களா வழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்து உடம்புல வந்து கையை வைக்கிறாங்க. உடனே கூச்சமாக இருக்குது ராகவுக்கு. கை எடுக்க புரிய பில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி விடுறாரு. பார்த்தா அங்கே வந்து சோப்பு வந்து கீழே விழுந்துருது. அப்படியே அந்த சோப்பில் காலை வச்சு அபி வந்து அப்படியே தடுக்கி விழுந்துடுறாங்க. ராகவ் அப்படியே வந்து ராகவ் தாங்கி பிடிக்கிறாரு. 2 பேருமே அப்படியே ஈரத்தோடு அப்படியே பார்க்குறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஷவர் வந்து ஓப்பன் ஆகுது. ஷவரில் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால அந்த தண்ணி அவங்க மேலே வந்து படுது. அதை பார்த்துட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே வந்து தன்னை அறியாமல் அப்படியே இருக்காங்க. அடுத்து 2 பேருமே நனைஞ்சு போயிடுறாங்க. 2 பேருமே வந்து சரி இவ்வளோ ஷவரில் தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பார்க்குறாரு. ஏங்க அந்த டேப்பில் கொஞ்சம் இருந்திருக்கும் அது வந்திருக்கும் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தண்ணி வருது. இப்போ எப்படி தண்ணி வருது அப்படின்னோடனே உடனே நான் தான் போய் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன்ல நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சரி நானே உங்களுக்கு குளிப்பாட்டுறேன் அதெல்லாம் வேலை அதான் தண்ணி வருதுல நானே பார்த்துக்கிறேன். நீ போ. மறுபடியும் தண்ணி வராமல் செஞ்சால் தான் இவர் அடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. வெளியே போயிட்டோன்னா அபி வந்து ராகவ் அப்படியே பிடிச்சது அப்படி 2 பேரும் வந்து ஒன்றா நினைச்சதில் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது முடியுது.